45வது செஸ் ஒலிம்பியாட் போட்டி வந்து ஹங்கேரியில இருக்க புடாபெஸ்ட்ல வந்து செப்டம்பர் 10ல இருந்து 23 வரை நடக்குது. இந்த போட்டி வந்து பாத்தீங்கன்னா சர்வதேச சதுரங்க கூட்டமைப்பு ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு நிகழ்வு. வந்து மொத்த பங்கேற்பாளர்களின் எண்ணிக்கைன்னு பாத்தீங்கன்னா 1884 ஆகும். பிரக்ஞானந்தா, அர்ஜுன் எரிகேசி, ஹரி கிருஷ்ணா, விதித் குஜராத்தி அதாவது டாப் கிளாஸ் அடங்கிய வீரர்கள் குழு வந்து டாப் பிளேயர்லாம் பங்கேற்று இருந்தாங்க. வந்து பாத்தீங்கன்னா இந்தியா செஸ் ஒலிம்பியர் விளையாட்டுல வந்து வெண்கலம் மட்டும்தான் வந்து வென்றிருக்காங்க. ஸோ எப்படி வந்து ஒரு டாப் பிளேயர் போனால எப்படியும் வந்து கண்டிப்பா தங்கம் அடிச்சிருவாங்கன்னு நம்பிக்கையோடு இருந்தாங்க. அந்த நம்பிக்கை வந்து வீண் போகல. இந்த இதுல வந்து பெரிய பிளஸ்ன்னா ஒரு போட்டியில கூட தோல்வியே தழுவாம வெற்றி நடைபெற்று வர்றவர்னா அர்ஜுன் எரிகேசி. அவர் வந்து பாத்தீங்கன்னா லைவ் ரேட்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா 2797.2 புள்ளிகள் பெற்றிருக்காரு. உலகின் டாப் 3 வீரராக மாறி வந்து சாதனை படைச்சிருக்காரு. அதாவது ஆட்டத்தோட முதல் வெற்றியை வந்து ஜான் சுபேல்ஸுக்கு எதிராக வந்து அர்ஜுன் எரிகேசி வந்து எடுத்து வச்சாரு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா 2வது வெற்றியை பொறுத்தவரை வந்து குகேஸ் வந்து என்னன்னா விளாடிமிரோட வந்து எதிராக அடிச்சாரு. உலக சாம்பியன்ஷிப் போட்டியாளரான பிரக்ஞானந்தா வந்து விரைவில் வெற்றியை வந்து சேர்த்துட்டாரு. இறுதி போட்டியில வந்து ஸ்லோக்கியாவுக்கு எதிராக வந்து அந்த போட்டி வந்து சமன்ல முடிவு பண்ணாலும் குகேஸ், பிரக்ஞானந்தா இவங்களுடைய புள்ளிகள் அடிப்படையில 3-0ன்னு ஒரு தனிப்பட்ட வெற்றி 3-0 தனிப்பட்ட வெற்றினால வந்து என்னன்னா இந்திய அணி புள்ளிகள் சார்பில் வந்து தங்கப்பதக்கத்தை வென்றுச்சு. அணி பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து 2022லயும் சரி 2014லயும் சரி செஸ் ஒலிம்பியாட் போட்டியில வந்து 2லயும் வந்து வெண்கலம் மட்டும்தான் வென்றிருந்த அணி வந்து 2024ல வந்து தங்கம் வென்றிருக்கு. இதோட மட்டும் இல்லாம பெண்கள் அணியிலையும் வந்து இந்தியா வந்து தங்கம் வென்றிருக்கு என்று ஒரு மகிழ்வான நாளும் கூட. பெண்கள் சார்புல பாத்தீங்கன்னா வத்திகா அகர்வால், திவ்யா தேஷ்முக், ஹரி துரோணவல்லி, வைசாலி ரமேஷ் பாபு, தானியா சச்தேவ், அபிஜித் அப்படின்றவங்க வந்து எல்லாமே ஒரு களம் இறங்கியிருந்தாங்க. வெற்றியை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா வந்து ஹரிகா துரோணவல்லி வந்து குணாஸ் மம்மன்ஸ் தேவுக்கு எதிராக வந்து என்னன்னா பலகையை வென்று வந்து முத்திரை பதிக்கிறாரு. திவ்யா தேஷ்முக் வந்து கோபுரை வந்து வீழ்த்துறாரு. வைசாலி வலுவான எதிரணியை சந்தித்தாலும் வந்து கானிம் வந்து எதிர்த்து வந்து வந்திகா அகர்வால் பெற்ற அசத்தலான வெற்றி வந்து இந்தியாவை வந்து 19 புள்ளிகளுடன் ஒரு வலுவான நிலையில இருக்க உதவுச்சு. இந்திய மகளிர் அணி வந்து இறுதி சுற்றில வந்து பாத்தீங்கன்னா அஜர்பைஜானோட சேர்ந்து எதிராக வந்து விளையாடுறப்ப வந்து பாத்தீங்கன்னா அது 3.5 0.5 என்ற கணக்குல வந்து வெற்றி பெற்றுச்சு. இருந்தாலும் என்ன ஒரு பிரச்சனைன்னா வந்து கஜகஸ்தான் அணியோட அது வந்து சரிசமமா இருந்துச்சு. இந்தியாவோட தங்கத்துக்கான வாய்ப்பு வந்து அமெரிக்கா கஜகஸ்தான் போட்டியை பொறுத்துதான் தெரிஞ்சுச்சு. அமெரிக்காவுக்கு எதிராக வந்து கஜகஸ்தான் அணி 2-2 போட்டியை வந்து சமன் செஞ்சு புள்ளிகள் அடிப்படையில இந்திய அணி தங்கத்தை வந்து கைப்பற்றுச்சு. ஒலிம்பியாட் வரலாற்றிலேயே வந்து பாத்தீங்கன்னா இந்திய அணி ஆண்கள் பிரிவு பெண்கள் பிரிவு 2லயும் வந்து தங்கப்பதக்கத்தை வென்றிருக்கு. அது ஒரு மறக்க முடியாத ஒரு சாதனையும் கூட.